பேராசை பெருநஷ்டம் என்ற பழமொழிக்கு ஏற்பத்தான் குன்னூரில் ஒரு காமெடி திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஓட்டுப்பட்டறை பகுதியை சேர்ந்த பெயிண்டர் செபாஸ்டியன் பால்ராஜ் மற்றும் அலக்கரை எஸ்டேட் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி மாரிமுத்து ஆகிய இருவரும் குன்னூர் பெட்போர்ட் பகுதியில் உள்ள ஒரு செல்போன் கடையின் பூட்டை உடைத்து அங்கிருந்த 6 செல்போன்களை திருடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து குன்னூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள மற்றொரு செல்போன் கடையை நோட்டமிட்டு உடைக்க முயன்றனர். அப்போது அருகில் இருந்த ஒரு நகை கடையை கண்டதும் அதன் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். அங்கு இருந்த வெள்ளி மற்றும் நகைகளை அவசரமாக அள்ளிக்கொண்டனர். இதில் வேடிக்கை என்னவென்றால், நகைகளை அள்ளிய வேகத்தில் தாங்கள் முதலில் திருடி வைத்திருந்த 6 செல்போன்களையும் அந்த கடையிலேயே மறந்து வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். மறுநாள் காலையில் கடைகள் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல் துணை கண்காணிப்பாளர் ரவி தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், அவர்கள் தங்க நகைக்கடை என நினைத்து உடைத்த கடை உண்மையில் ஒரு கவரிங் நகைக்கடை ஆகும். அவர்கள் திருடிச் சென்ற அனைத்தும் கவரிங் நகைகள் என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் சிரிப்பலையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.